வணக்கங்கிறது தஞ்சாவூர் மண்ணு. இன்றைக்கி வீடியோவில் அருமையான ஒரு ஆட்டுக்கால் மிளகு குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் பாயா, ஆட்டுக்கால் சூப் வச்சு சாப்பிட்ருக்கோம், ஆட்டுக்கால் மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆட்டுக்கால் அப்படியே அழகாக சுட்டு அப்படியே நறுக்கிட்டு இருக்காது நம்ம ஆட்டுக்கால் கோவாலன்னு. இது எங்கே நம்ம வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்மிலா மினி மீன் மார்க்கெட் தான். 2 ஆட்டோட காலை சூப்பராக வாட்டி வதக்கி முடியே இல்லாமல் நம்மளுக்காக சின்ன சின்ன துண்டாக போட்டுட்ருக்காரு நம்ம கோவால், ஆட்டுக்கால் கோவால். அவர் கறி வெட்டுற அழகே ஒரு தனி ஸ்டைல். இவர் வெட்டுற அழகுன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே வச்சுருக்காரு இந்த பிஸ்மிலா மீன் மார்க்கெட்டில். ஆமாம், ஆட்டுக்கால் நம்ம முத நாளே சொல்லி வச்சா தான் அவர் வாட்டி வச்சுருப்பார். இல்லை அப்படின்னா அவரே எடுத்துகிட்டு போய் வாட்டி அவரே சாப்பிட்ருவார். இப்போ மாலை போட்டுக்கிறனால அவர் சாப்பிட்றதில்ல. 4-8 ஆட்டுக்காலை செம்ம சூப்பரான ஃப்ரெஷ்ஷில் இருந்துச்சு. அப்படியே அந்த ஆட்டுக்காலை வாங்கிட்டு வந்து மஞ்சள் போட்டு அப்படியே கழுவி மேலே லைட்டாக இருக்க கருப்பு கலர் கூட என் பொண்டாட்டி சுரண்டி எடுத்து அதை அப்படியே குக்கரில் வச்சு மஞ்சள் தூள் போட்டு அப்படியே ஆட்டுக்காலை வேக வச்சு எடுத்துட்டு அந்த ஆட்டுக்கால் வெந்த தண்ணியோடு அந்த ஆட்டுக்கால் வெந்த தண்ணியோடு அப்படியே அந்த வீட்டில் அரைச்ச மசாலா, பெப்பர் இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் மிளகு குழம்பு அப்படியே மதியான சாப்பாட்டுக்கு சுட சுட சூப்பராக இருக்கும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். இந்த ஆட்டுக்கால் நம்ம வேக வைக்க ஆட்டுக்கால் போட மஞ்சள்தூள், லைட்டாக பெப்பர் போட்டு சுடு தண்ணி, அந்த தண்ணி இருக்குல்ல அது நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா ஒரு 5-6 விசில் விடணுங்க. அது பாட்டுக்கு ஒரு பக்கெட்டு வெந்துகிட்டு இருக்கட்டும். நம்ம அப்படியே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறோங்கிறத அதையும் பார்த்துருவோம். சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு, பச்சை மிளகா, மிளகா, கறி மசாலா, கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், பெப்பர் இது போட்டு நல்லா இடித்து வச்சுருக்குது. பெப்பர் இது அது பேர் என்ன, சீரகத்தூள் சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் அப்படியே அழகாக எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம பைட் எடுத்து வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆட்டுக்கால் குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, சளி பிடிச்சிருக்கவங்க, ஆஸ்துமா தொல்லை உள்ளவங்க எல்லாருமே ஆட்டுக்கால் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆனால் ஆட்டுக்காலை வாட்டி முடியே இல்லாமல் சுத்தப்படுத்தி சாப்பிட்றது அதை விட நல்லது. இன்றைக்கி நம்ம என்ன பயன்படுத்துகிறோன்னா சுத்தமான நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு, இதயத்துக்கு, எல்லாத்துக்குமே நல்லது. அளவோடு சாப்பிட்டா எல்லாமே நல்லதாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான். ஆமாம், வெங்காயம் தான் நிறைய சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு டெய்லி 1 கிலோ வெங்காயம் திங்கக்கூடாது. எல்லாமே கெட்டதையும் கற்று மறந்துடணும். ஆமாம், கட்டுறது கையளவு கல்லாத உழவுளவு. நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான், தெரியாது எவ்வளவோ இருக்குது. அதே மாதிரி தான் மனித உடம்புக்குள்ளே தெரியாத வியாதி அவ்வளோ இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீடியோவில் சொல்ல வருவோம். இப்போதைக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டு செரிமானத்துக்கு ரொம்ப 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 நல்லது. இஞ்சியும் பூண்டு டெய்லி நீங்கள் உடம்புல எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். லிவருக்கு நல்லது, மொத்தத்தில் செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி, ஆமாம் நாட்டு தக்காளின்னு கடையில் வாங்கினது. அப்படியே உப்பை போட்டு தான் நம்ம தக்காளி வதக்கணும், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். ஆமாம், ஒருத்தர் கேட்டிருந்தார் கடல் தண்ணியில் தக்காளி வதக்கினா உப்பு போடணுமா அப்படின்னு. அப்படியே மேலே கீழேயும் பார்த்துட்டு பிசாமல் போட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தக்காளி சூப்பராக வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போதைக்கு நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா எல்லாமே ஒன்றா கொட்டி இந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் அப்பாலாக்கா ஒரு கிண்டு, இப்பாலாக்கா ஒரு கிண்டு, அப்பாலாக்கா ஒரு கிண்டு, இப்பாலாக்கா ஒரு கிண்டு கிண்டினோம்னா செம்ம சூப்பரான நம்மளுக்கு அந்த குழம்புக்கு தேவையான பேஸ் ரெடி ஆகிடும். ஆமாம், இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணி என்ன தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணி தான் நம்ம ஊற்றணும். இல்லைங்க, நம்ம வேக வச்சு எடுத்தோம்ல அந்த தண்ணியே போதும். என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? அப்படியே பல்லன்னு அப்படியே மலைச்சாரல் மாதிரி எல்லா காலையும் கொட்டி அப்படியே இப்பாலக்க ஒரு குண்டு அப்பாலக்க மசாலாவோடு சேர்ந்து அப்படியே காலும் கொதிக்கட்டும், மசாலா வடை போகட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை மேலே தூவி நம்மளுக்கு தேவையான ஆட்டுக்கால் பெப்பர் குழம்பு, பெப்பர் பாயலைங்க, பெப்பர் குழம்பு அப்படியே செம்ம சூப்பராக கொதிச்சு வச்சு இந்த ஆட்டுக்கால், இந்த வாட்டின வாடை, இந்த மசாலாவோட வாடை எல்லாம் சேர்ந்து அப்படியே மூக்கில் ஏறும்போது வாய் வழியே அப்படியே உமிழ்நீர் கீழே ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. பெப்பர் லாஸ்ட்டில் நல்லா தட்டி வச்ச பெப்பரு, சீரகத்தூள், சோம்புத்தூள் நல்லா நிறைய போட்டு அப்படியே நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம மல்லித்தலையை அழகாக அப்படியே இலையை மட்டும் பிடுங்கி
அப்படியே மேலே போட்டு அப்படியே எடுத்துடணும். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.